துல்ஹஜ் பிறை 10 யௌமுன் நஹர் என்று அழைக்கப்படுவதால் பெருநாள் மட்டும்தான் குர்பானி கொடுக்க வேண்டும் என்கிறார்கள். இவர் குறிப்பிடும் அந்த செய்தியை படித்து விட்டாலே இவர்களின் இந்த வாதம் எவ்வளவு அபத்தமானது என்பதை அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபத்தமுடைய ஹதீஸை போட்டு காட்டுறாங்க. என்ன செய்யுது, அந்த ஹதீஸ்லயே புனிதமான மாதம் இருக்குல்ல, அந்த ஹதீஸ்ல புனிதமான மாதம் இல்லை, புனிதமான நாள் தான் இருக்குது. இருந்தாலும் அதை வச்சுக்கிறோம். அந்த ஹதீஸ்ல அப்படி இல்லை. அவங்க என்ன வர்றாங்கன்னா, புனிதமான மாதம் துல்ஹஜ்னு சொன்னாங்கல்ல, அது மட்டும்தானே புனிதமான மாதம், இன்னும் 3 மாதம் இருக்குதுல்ல, அதே மாதிரி இப்போ புனிதமான நாள் அறுப்பதற்குரிய நாள் சொன்னாங்கன்னா இன்னும் பல நாள் இருக்கலாம்ல. அதாவது என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா, எந்த ஹதீஸ்ல இது நஹருடைய நாள் இல்லையான்னு ரசூலுல்லாஹ் சொன்னார்களோ அந்த ஹதீஸ்லயே புனித இடத்தை பற்றியும் பேசுகிறார்கள், மாதத்தை பற்றியும் பேசுகிறார்கள். அப்ப அந்த மாதத்தை புனிதம் என்று சொன்ன காரணத்தினால் வேறு மாதம் புனிதம் இல்லை என்று சொல்வார்களா? இதான் மயிருக்கு செய்கிற வாதம், அறியாமை காட்டுறாங்களா? எப்படி அதுல எப்படி அந்த துல்ஹஜ் மாசம் புனிதம் என்று சொல்லப்பட்டாலும் இன்னும் 3 மாதங்கள்ல போர் செய்யக்கூடாதுன்னு இருக்குதோ அந்த மாதிரி இதில் அறுக்கிற நாளை பற்றி சொன்னாலும் இன்னும் பல நாள் இருக்கலாம் இல்லையா? அப்ப நஹருடைய நாள் இதை சொன்னாங்கல்ல, இதே மாதிரி இது மட்டுமல்ல நஹருடைய நாள், இன்னும் பல நாள் இருக்குன்னு சொன்னாங்களா? காட்டு. புனித மாதம் ரசூலுல்லாஹ் இதை சொல்லிவிட்டு இது மட்டும்தான் புனித மாதம் அதுக்கு அர்த்தம், வேற அர்த்தம் இது கொடுக்கிறோம். வேற ஹதீஸ்கள்ல மற்ற 3 மாதத்தையும் சொல்லிவிட்டார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற 3 மாதங்களையும் புனித மாதம் அவங்களே சொல்லிட்ட காரணத்தினால் இது புனித மாதம் இது மட்டும் புனிதம் வராது. ஓகே, இப்ப இந்த ஹதீஸ்ல என்ன வாசகத்தை பேசிக்கிட்டு இருக்கோம், இது அறுக்கும் நாள் இல்லையா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அறுக்கும் நாள் இல்லையான்னு இது கேட்டாங்கல்ல, வேற இருக்கலாம், வேற நாட்களும் இருக்கலாம். இருக்கலாம் என்பதை கொண்டு சட்டம் எடுக்கக்கூடாது. இருக்கிறத காட்டு.